இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று 27ஆம் தேதி ஜூன் மாதம் 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இன்றைக்கு தாய் திருச்சபையானது ஆண்டவருடைய திரு இருதய பெருவிழாவை கொண்டாடுகிறது. திரு இருதய பக்தி இன்றைக்கு மட்டுமல்ல, பன்னெடும் காலமாக உள்ளது. தூய மார்கரெட் மரியம்மாளுக்கு ஆண்டவர் தோன்றினார். அவருடைய இதயத்தை திறந்து காட்டி, என் இதயம் உலக மக்களுக்காக இயங்குகிறது, இந்த மக்களை என் இதயத்தை புரிஞ்சிக்க சொல்லுங்க என்று தன்னுடைய இருதய பக்தியை வளர்க்கும்படியாக அந்த அம்மாவுக்கு சொன்னார். இது கிபி 1640ஆம் ஆண்டு அளவுக்கு 47 கிட்டத்தட்ட பாருங்க, 500 ஆண்டுகளுக்கு மேலாக திரு இருதய பக்தி மிகவும் மக்கள் மத்தியில் ஒரு பக்தி முயற்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பக்தி முயற்சியை தாய் திரு அவையானது இன்றைக்கு விழாவாக பெருவிழாவாக கொண்டாடுகிறது. இந்த உலகத்தில் பார்க்கலாம், நான் யார் கூட போய் சேர்ந்தா எனக்கு என்ன கிடைக்கும், சேர்ந்தா எனக்கு என்ன கொடுப்பேன், இதெல்லாம் கூட வரமாட்டேன். நான் உன் கூட இருந்தா எனக்கு என்ன கொடுப்பேன், நீ கொடுத்தா கூட இருக்கிறேன், எல்லாம் கூட இருக்க மாட்டேன் என்றுதான் இந்த உலகம் மற்றவங்க கூட நெருங்கி பழக்கும், மற்றவங்க கூட சேரும். ஆனால் இன்றைய வாசகங்களை பாருங்க, அடிமைப்பட்ட இஸ்ரேல் மக்களிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார் எசாயா வழியாக. என் மக்களே, நான் உங்களை மீட்டு கொண்டு வருவேன், நான் உங்களை மீட்டு கொண்டு வருவேன், நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுடைய பாதையை விட்டு நீங்க என்ன பண்ணுங்க, திருந்தி மனம் மாறி வாருங்கள், மந்தையை நான் பாதுகாப்பேன், நான் உங்களை விட்டுற மாட்டேன் என்று தீய வழியிலே இருக்கிற மக்களுக்கு தன்னுடைய அன்பை அவங்களுக்கு கொடுக்கிறார். எசேக்கியேல் 34வது அதிகாரம். நானே என் மந்தையை இளைப்பாற செய்வேன். தப்பு செய்கிறாங்க, எல்லாம் அவங்கள்ட்ட போயிட மாட்டேன் என்றால் என் இதயம் உங்களுக்காக ஏங்கி தவிக்கிறது என்று இன்றைய முதல் வாசகம். 2ஆம் வாசகம் பாருங்க பார்ப்போம். ரோமர்கள் திருமுகம். கடவுள் நாம் வலுவற்று இருக்கும் பொழுது நமக்காக அவர் வந்தார். நம்மகிட்ட என்ன கிடைக்கும்? நம்ம ரொம்ப நல்லவங்களா, ரொம்ப யோக்கியமானவங்களா என்று கடவுள் இவங்க கூட போகலாமா என்று கடவுள் யோசிக்கவே இல்லை. அவருக்கு நல்லா தெரியும் நம்மெல்லாம் பாவிகள் என்று. நாமெல்லாம் வலுவற்ற நல்லா தெரியும் அவருக்கு. இருந்தாலும் பாவிகளான நமக்காகத்தான் அவர்கள் பெற்று வந்தார். சுலை மரத்தில் தெரியாமல் செய்கிறாங்க, மன்னிச்சிடுங்க, நாம் பாவம் செய்ய நல்லா தெரியும் அவருக்கு. இருந்தாலும் கடவுள் நமக்காகத்தான் வந்தார். நாம் பாவைகளாக இருக்கும் பொழுதே அவர் தன்னுடைய உயிரை கொடுத்தார். அந்த அளவுக்கு அவருடைய இதயம் ஏங்கி தவிக்கிறது. நற்செய்தி பார்க்கணும். 100 ஆடுகள் ஒருத்தவங்க கூட இருக்குது. ஆண்டவருடைய இதயம் எதுக்காக ஏங்குது பாருங்களேன். 99 ஆடுகள் பத்திரமா தான் இருக்குது. ஒரு ஆடு காணாமல் போச்சு, வழி தவறி போச்சு, ஆண்டவர் காட்டிய பாதையிலிருந்து விலகி போச்சு. அந்த ஒரு ஆடுக்காக இந்த ஆயனுடைய இதயம் ஏங்கி தவிக்கிறது. தேடுறாரு. அந்த ஒரு ஆடு கிடைக்க பெற்ற பிறகு அவருக்கு கிடைச்ச மகிழ்ச்சியை பாருங்க. அதை தோல்ல தூக்கி சுமந்துக்கிட்டு ஆட்டமாடி பாட்டு பாடி மகிழ்ச்சி அடைவார். ஏன்னா தொலைஞ்ச ஆடு எனக்கு கிடைச்சிடுச்சு. இதை போல ஒரு என் பாதையை விட்டு விலகி போன ஒரு பாவி மனம் திரும்புதல் முன்னிட்டு விண்ணகத்தில் பெருமகிழ்ச்சி உண்டாகணும்னு சொல்றாங்க. சிறிதாக யோசிச்சு பாருங்க, கடவுளுடைய இதயம், ஆண்டோட இதயம் எதுக்கு ஏங்கி தவிக்குது பாருங்க. மனம் மாற மாட்டியா? என்ன நேசிக்க மாட்டியா? என்னை நேசிக்கின்றாயா,
கல்வாரி பாதையை கண்ட பின்னும் நேசியாம இருப்பாயா. சிலுபாதை பாடல். கல்வாரி உனக்காக தான் நான் உயிரை கொடுத்தேன். ஏன் உண்மை அவள் நான் உள்ள அன்பு செய்கிறேன். என்ன நேசிக்க மாட்டியா? என் பின்னாடி வரமாட்டியா என்று ஆண்டுடைய இதயம் நமக்காக ஏங்கி தவிக்கிறது. ஆனால் பங்கு பாருங்களேன், எல்லா வீடுகள்லையும் இறுதியானோட படத்தை ஸ்தாபகம் பண்ணுவாங்க. இறுதியானோட பக்தி ஆனோட இதயத்தின் அன்பு நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்றைய திருப்பாடல், ஐயோ இன்னைக்கு திருப்பாடல் பாருங்க பார்ப்போம். என்னாய ஆண்டவர் எனக்கு என்ன குறை, எனக்கு என்னையா குறை? பசும் புல் வெளிக்கு என்னை கூட்டிட்டு போறார். நல்ல நீரோட என்ன நல்ல தண்ணி குடிக்க வைக்கிறார் இல்லையா? தன் பெயருக்கேற்ப நீதி வழி நடத்துறாரு. அவர்கிட்ட அநியாயங்கிறது கிடையாது. இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் தவறி போனாலும் அவர் என்ன வழி நடத்துறாரு. நீர் என் கூட இருக்கிறதாலே எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. திருப்பாடல் ஆசிரியர் பாருங்க பார்ப்போம். என் எதிரிகள் எனக்கு எதிரியே கிடையாது. என் எதிரிகளை நீர் அழித்து விடுவீர் இல்லையா? என் தலையில் நறுமண தைலம் பூசுறீங்க. என் பாத்திரம் நிரம்பி வழியுது. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம்முடைய திரு இருதயத்தினுடைய அருள் வளமும் இல்லையா நலமும் என்னுடைய பேரனும் என்னை சூழ்ந்து இருக்கும். அற்புதமான திருப்பாடல் பாருங்க. என்னாயன் ஆண்டவர் எனக்கு என்ன குறை. சகோதரர்களே, ஆணுடைய இதயம் நமக்காக ஏங்கி தவிக்கிறது. நாம் அதனை புரிந்து கொண்டு நாம் அவருடைய இதயத்தினுடைய அண்டையில் சென்றால் திருப்பாடல் 23 நமக்கு சொந்தமானது. நம்முடைய ஆயன் நம்மை அனைத்து விதங்களும் காத்து நடத்தும். எனவே நாம் இந்த நாளிலே ஆண்டவருடைய இயேசுவின் இருதயத்திற்கு பாத்திரமான பிள்ளைகளாக வாழ முயற்சி செய்வோம். இதனால் வரை வாழலையா பரவாயில்லை, மனம் மாறுவோம். மனம் மாறுதலை ஆண்டவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். சகோதரர்களே, இதனால் வரை போட்டோம். ஊதாரி மகனை பாருங்க பார்ப்போம். எல்லா சொத்தையும் வாரி முடிச்சுட்டு தான் போனான். கஷ்டப்பட்டான். சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடையாது இல்லையா? அங்கே பஞ்சுகளுக்கு வைக்கிற அந்த தீனி அவன் தின்னு வாழ்ந்தான். அதன் பிறகு யோசிச்சான், நான் தப்பு பண்ணிட்டேனே. எங்கள் வீட்டில் வேலைக்காரங்க வயதார சாப்பிடுவாங்க, நான் எங்கே பட்டி கிடக்கிறேன் என்று இப்போதான் எங்கள் அப்பா கிட்ட போவேன். மனம் மாறினா அப்பாவை தேடி போகிறேன். நல்லா கவனிங்க, அவன் அப்பா கிட்ட வந்து என்னை மன்னிச்சு கூட மன்னிப்புன்னு கேட்கல. நல்லா நாம வச்சுக்கணும். வரான், திரும்பி வரான். அப்பா ஓடி போயிட்டு எல்லாத்தையும் செய்கிறார். காலுக்கு செருப்பு போடுங்க, கைக்கு மோதிரம் போடுங்க, அங்கி ஆடை உடுத்துங்க, விழா கொண்டாடுங்க. ஆண்டவரை பார்த்தீங்களா? நம்முடைய மனம் மாறுதலை அவனுடைய இதயம் இயங்கி தவிக்கிறது. எனவே மனமாற்றம் பெறவும் அவனுடைய இதயத்தோடு ஒன்றிணைய முயற்சி செய்வோம். நம்முடைய பாவங்களை விட்டுழைத்து ஆண்டவரை நெருங்கி செல்வோம். சந்திப்போம்.